வெல்கம் டு சிம்பிள் விலாக். இன்றைக்கி வீடியோவில் குயிக்காக முடியக்கூடிய ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பச்சைப்புளி சட்னி டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோ முழுமையாக பார்த்துட்டு இந்த சட்னிக்கு என்னென்ன பொருள் போட்டு செஞ்சுருக்கிறேன்னு முழுமையாக பார்த்துட்டு தெரிஞ்சு இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ முழுமையாக பார்க்குறதுக்கு முன்னால் வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பச்சைப்புளி சட்னி அரைக்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம். பச்சை மிளகாய் 3, சீரகம் 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். 4 பல் பூண்டு, புளி சின்ன சைஸ் எடுத்து இதையும் சேர்த்திக்கலாம். இதோட சட்னிக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்திக்கலாம். இந்த பச்சைப்புளி சட்னிக்கு இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி இந்த மாதிரி அரைச்சிக்க வேணும், கொரகொரன்னு. இப்போ இதை பவுலில் மாற்றிக்கலாம். இந்த பச்சைப்புளி சட்னிக்கு கடுகு கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிக்க தேவையில்லை. எண்ணெய் மட்டும் இதில் சூடு பண்ணி ஊற்றிட்டா டேஸ்ட்டான முறையில் பச்சைப்புளி சட்னி ரெடி ஆயிரும். எண்ணெய் சூடு பண்ணியாச்சு. இப்போ இதில் சேர்த்திக்கலாம். இந்த பச்சைப்புளி சட்னியில் இவ்வளவுதான். இது ஈஸியான குயிக்காக செய்யக்கூடிய ஒரு சட்னி தான். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இந்த பச்சைப்புளி சட்னி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். சாதத்துக்கும் வேறு லெவலில் இருக்கும். இந்த சட்னி ரெசிபியை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.